ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றது. அதில் 5வது போட்டியாக இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற 2 போட்டியிலும் என்னால் வீடியோ போட முடியவில்லை. பங்குனி உத்தர வேலைகள் சில பல காரணங்களால் வீடியோ வெளியிட முடியவில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் நடக்க இருக்கின்ற போட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் பிளேயிங் 11ஆக எடுக்கப்பட்டுள்ள நபர்கள், நான் எடுத்துக்கொண்ட நபர்கள்: மார்க்ரம், மார்ஸ், பண்ட் பூரான், அப்துல் சமாத், பதோனி, சபாஸ் அகமத், திக்விஜய் சிங், ஆவேஷ் கான், முகமது சமி, ஆண்ட்ரிச் நோர்கியா போன்றோரை எடுத்துள்ளேன். மற்றும் 12th மேனாக மணிமாறன் சித்தார்த் அவர்களை எடுத்துள்ளேன். அதேபோன்று டெல்லி அணியில் ராகுல், பிரித்யூஷா, போரல், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், அசட்டோஸ் சர்மா, டேவிட் மில்லர், நிக்கிட்டி, நட்ராஜன், ஜெமிசன் போன்றோரை எடுத்துள்ளேன். மற்றும் 12th மேனாக குல்தீப் யாதவ் அவர்களை எடுத்துள்ளேன். சரி, இன்றைய போட்டியில் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார்? முதலாவதாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் KL ராகுல், அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் அல்லது போரலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் T நட்ராஜன், லுங்கி நிகிடி மற்றும் அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் KL ராகுல், அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், அசட்டோஸ் சர்மா போன்றோர் சேசிங் செய்யும் பொழுது சிறப்பான ஒரு பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் அல்லது அசட்டோஸ் சர்மாவை கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நட்ராஜன், நிக்கிட்டி மற்றும் அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் நிக்கிட்டி அவர்களை கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் மிச்சல் மார்ஸ், பூரான், அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பூரான் அல்லது மார்ஸை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஆவேஷ் கான், முகமது சமி, மணிமாறன் சித்தார்த் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் மிச்சல் மார்ஸ், பூரான் மற்றும் ஆயுஷ் பதோனி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்ஸ் அல்லது பூரானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பந்து வீசும் பொழுது சிறப்பாக பந்து வீசக்கூடியவர்கள் முகமது சமி, ஆவேஷ் கான் மற்றும் மணிமாறன் சித்தார்த் போன்றோர் சிறப்பாக பந்து வீசக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இன்றைய போட்டி விறுவிறுப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சம் இருக்காது. இன்றைய தினம் ஹிண்டாக எடுத்துக்கொண்டேனால் ஒரு ஓப்பனிங் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் கேப்டனாகவும், அடுத்து வரக்கூடிய இடதுகை ஒரு ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போன்று பந்து வீச்சாளரில் ஒருவர், அதுவும் வெளிநாட்டு வீரர் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.